ஸ்ரீ கர்க சம்ஹிதை மதுரா காண்டத்தின் 25ஆம் அத்தியாயம். மதுராபுரியின் மகத்துவமும் மதுரா காண்டத்தின் முடிவும். பகுலாஸ்வ மன்னர் கேட்டார், முனீஸ்வரரே, நாரத மாமுனிவரே, பலராம சுவாமி எங்கே இருந்தார்? அவர் அங்கு வந்து அத்தகைய அற்புதமான யாத்திரையை குறித்து கேள்விப்பட்டார். மதுராபுரி பாக்கியவான், அங்கு அவர் என்றென்றும் வசிக்கிறார். வடமதுரையின் தெய்வம் யார்? க்ஷத்திரியர் வாயிற் காப்பாளர் யார்? அவரை யார் பாதுகாப்பது? நால்வர் யார்? அமைச்சர் யார்? அந்த இடத்திற்கு யாரெல்லாம் சென்றிருக்கிறார்கள்? நாரத மாமுனிவர் கூறினார், அரசனே, தனிப்பட்ட முறையில் மிகவும் சரியானவர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ண பகவான் ஆவார். பகவான் ஸ்ரீஹரி தானே வடமதுரையின் கடவுள் அல்லது வடமதுரையின் தெய்வம். கேசவ தேவர் அங்கு துன்பங்களை அளிப்பவர். பகவான் தாமே தனது வராக மூர்த்தியை கபிலர் என்ற பிராமணருக்கு கொடுத்தார். கபிலர் மகிழ்ச்சி அடைந்த அந்த சிலையை தேவர்களின் அரசரான தேவேந்திரனுக்கு கொடுத்தார். பின்னர் அனைத்து உலகங்களையும் அளவைத்த அசுர மன்னன் ராவணன் தேவர்களை வென்றான். அவர் அந்த விக்கிரகத்தை போற்றி அதை ஒரு புஷ்பக விமானத்தில் மலர் விமானத்தில் வைத்து இலங்கைக்கு கொண்டு வந்து வழிபடத் தொடங்கினார். மிதிலை மன்னரே, பின்னர் ராகவேந்திர ஸ்ரீராமர் இலங்கையை கைப்பற்றி மிகுந்த முயற்சியுடன் வராக பகவான் அயோத்திக்கு கொண்டு வந்து அங்கு அவரை தொடர்ந்து வழிபட்டார். பின்னர் சத்ருக்னன் பகவான் ஸ்ரீராமரை புகழ்ந்து மிகுந்த முயற்சியுடன் வடமதுரையின் பெரிய நகரத்திற்கு வராகரின் விக்கிரகத்தை கொண்டு வந்து அங்கு வராகரை நிறுவி அவரை வணங்கினார். பின்னர் வடமதுரையில் வசிப்பவர்கள் அனைவரும் ஆசீர்வதிக்கப்பட்ட இறைவனை வணங்கத் தொடங்கினர். கபில வராக மதுராபுரியில் சிறந்த அமைச்சர்களாக கருதப்படுபவர்கள் இவர்கள்தான். பூதேஸ்வரர் என்று அழைக்கப்படும் சிவபெருமான் மதுராவின் வாயிற் காவலராக அல்லது கள காவலராக உள்ளார். அவர் பாவிகளை தண்டித்து பக்திக்காக அவர்களுக்கு பிரசங்கிக்கிறார்கள். மகாவித்யா தீர்க்க முடியாத துன்பங்களை நீக்கும் சண்டிகா தேவி துர்க்கையின் மீது அமர்ந்து வடமதுரையை எப்போதும் பாதுகாக்கிறாள். நாரத மாமுனிவர், நான் மதுரகனின் ஒற்றன் மற்றும் இங்கும் அங்கும் மக்களை கண்காணித்து மகாத்மா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரிடம் அனைத்தையும் கூறுகிறேன். விதிராஜ் நகரத்தின் மைய பகுதியில் அமைந்துள்ள மங்களகரமான மற்றும் இரக்கமுள்ள மதுராதேவி பசியுள்ள அனைவருக்கும் உணவை வழங்குகிறாள். கருப்பு கரங்கள் மற்றும் 4 கரங்களை கொண்ட பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இறந்தவர்களை காற்றில் அழைத்து செல்ல வடமதுரையில் வந்து செல்கிறாள். வெறும் பார்வையே மனிதனை திருப்திப்படுத்தும் மதுரா என்ற பெரிய நகரம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் அங்கங்களிலிருந்து தோன்றியது. கடந்த காலத்தில் பிரம்மதேவர் வடமதுரைக்கு வந்து 100 தெய்வீக ஆண்டுகள் உண்ணா நோன்பு இருந்தபோது தவம் செய்தார். அந்த நேரத்தில் அவர் பரபிரம்ம ஸ்ரீஹரியின் நாமத்தை உச்சரித்தார். அது அவருக்கு ஸ்வாயம்பு மனுவை போன்ற ஒரு திறமையான மகனை பெற்று கொடுத்தது. நிருபராஜ், சதிபதி, தேவலர், பூதேஷ் மதுவனத்தில் 100 தெய்வீக ஆண்டுகள் தவம் செய்தார். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் அருளால் உடனடியாக மதுராபுரி மற்றும் மதுரா மண்டலத்தின் ஆளுநரானார். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் அருளால் நான் வடமதுரை மண்டலத்தின் 4வது ஆளாக மாறி எப்போதும் சுற்றி திரிகிறேன். அதேபோல் துர்கா தேவி வடமதுரைக்கு சென்று நிச்சயமாக பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு சேவை செய்கிறார். தேவேந்திரன் வடமதுரையில் தவம் செய்து இந்திர பாதத்தையும் மனுவை போன்ற மகனில் தவம் செய்து வைவஸ்வதத்தையும் அக்ஷய திதியில் தவம் செய்து குபேரனையும் மதுவனத்தில் தவம் செய்து வருணனையும் மதுவனத்தில் தவம் செய்த துருவ சுவாமியையும் பெற்றார். இங்குதான் அம்பரீஷ மன்னர் தவம் செய்து முக்தி அடைந்தார். ராமபிரானின் இளவலான சத்ருக்ன ஆழ்வார் லவணாசுரனை வென்று வற்றாத சக்தியும் வெற்றியையும் பெற்றார். மன்னர் ரகு பரிபூரணத்தை அடைந்தார். சித்திரகேதுவும் அதே மதுவனத்தில் தவம் செய்து விரும்பிய பலனை அடைந்தார். இங்குள்ள அழகான மதுவனத்தில் தவம் செய்த பின்னர் மிகவும் வலிமையான மகாசுரன்
மது மாதவ மாதத்தில் மதுசூதன மாதவனுடன் போர்க்களத்திற்கு சென்றார். 7 முனிவர்களும் வடமதுரைக்கு வந்து இங்கு தவம் செய்து யோக சித்தி அடைந்தனர். கடந்த காலத்தில் மற்ற முனிவர்களும் இங்கு தவம் செய்து அனைத்து வெற்றிகளையும் அடைந்தனர். மேலும் கோகர்ணன் என்ற வைசியரும் இங்கு தவம் செய்து பெரும் செல்வங்களை வழங்கியுள்ளார். இந்த மங்களகரமான மதுவனத்தில் ராவணன் தவம் செய்து ஸ்வர்க்கத்திற்கு சென்றான். அவன் தேவர்களை வென்று அசுரர்களை தனது அதிகாரிகளாக கொண்டு ஆலயங்களை கட்டி இலங்கையில் புகழ்பெற்று மிகுந்த அழகை பெற்றார். மிதிலேஸ்வர மன்னரே இந்த அழகிய மதுவனத்தில் தவம் செய்த பின்னர் ஹஸ்தினாபுரம் மன்னர் சாந்தனு அனைத்து துறவிகளின் தலைவரும் சத்திய கடலின் தலைவருமான பீஷ்மரை தனது மகனாக பெற்றார். பகுலாஸ்வ மன்னர் வினவினார், தேவரிஷி சிரோமணான நாரத மாமுனிவரே, வடமதுரையின் மகத்துவத்தை கூறுங்கள். அங்கு வசிக்கும் மனிதர்களால் என்ன பலனை அடைய முடியும் என்று கூறப்படுகிறது. நாரத மாமுனிவர் கூறினார், அரசரே, பண்டைய காலத்தில் பகவான் வராகர் பண்டைய கால கடலில் யானை தனது தும்பிக்கையால் தாமரை மலரை தூக்குவது போல மூழ்கியிருந்த பூமியை தனது வலது கரத்தால் தூக்கி தண்ணீருக்கு மேலே வைத்து பின்னர் வடமதுரையின் மகத்துவத்தை இவ்வாறு விவரித்தார். ஒருவர் வடமதுரையின் பெயரை உச்சரித்தால் அவர் பகவானின் நாமத்தை உச்சரித்த பலனை பெறுகிறார். வடமதுரையின் பெயரை கேட்டால் அவர் பகவானின் கதைகளை கேட்ட பலனை பெறுகிறார். வடமதுரையை தொடுவதன் மூலம் ஒருவர் புனிதர்கள் மற்றும் முனிவர்களை தொட்ட பலனை பெறுகிறார். வடமதுரையில் தங்கி இருக்கும் போது எந்த நறுமணத்தையும் சுவாசிப்பவர் பகவானின் பாதங்களில் சமர்ப்பிக்கப்பட்ட துளசி இலைகளை முகர்ந்த பலனை பெறுகிறார். வடமதுரைக்கு செல்பவர் பகவான் ஸ்ரீஹரியை கண்ட பலனை பெறுகிறார். இங்கு தானே தயாரித்த உணவு கூட பகவானான லக்ஷ்மிபதியின் பிரசாதங்களை உட்கொண்ட பலனை தருகிறது. இரு கரங்களாலும் அங்கு எந்த வேலையும் செய்வதன் மூலம் ஒருவர் பகவான் ஸ்ரீஹரிக்கு சேவை செய்த பலனை பெறுகிறார். மேலும் அங்கு வலம் வருபவர் கூட ஒவ்வொரு அடியிலும் யாத்திரை செய்த பலனை பெறுகிறார். அரசரே கேளுங்கள். மன்னர்களை கொன்று தனது சொந்த உறவினர்களை கொன்று 3 உலகங்களையும் அழிக்க துடிக்கும் ஒரு பெரிய பாவி கூட வடமதுரையில் வசிப்பதன் மூலம் யோகேஸ்வரரின் நிலையை அடைகிறார். மதுவனத்தை காணாத அந்த பாதங்களுக்கு அவமானம். மிதிலேஸ்வர மன்னரே, வடமதுரையை காணாத அந்த விழிகளுக்கு அவமானம். வடமதுரையின் பெயரையும் அந்த குரலையும் கேட்காத அந்த செவிகளுக்கு அவமானம். மதுராவின் பெயரை கூட யாரால் கூற முடியவில்லையோ விதேக மன்னரே, வடமதுரையில் 14 கோடி காடுகள் உள்ளன. அங்கு புனித தலங்கள் உள்ளன. இந்த தேதிகள் ஒவ்வொன்றும் விடுதலை அளிக்கின்றன. நான் வடமதுரையின் பெயரை உச்சரித்து வடமதுரையையே வணங்குகிறேன். மதுராபுரியே, அதில் மிகவும் பரிபூர்ண தெய்வமான கோலோகநாதர் எண்ணற்ற பிரபஞ்சங்களின் அதிபதி. தானே அவதாரம் எடுத்தார். மற்ற பூர்களில் என்ன இருக்கிறது? பாவங்களை உடனடியாக அளிக்கும் பெயருடைய வடமதுரை மதுரா அனைத்து வகையான விடுதலைகளையும் உச்சரிப்பவருக்கு அணுகக்கூடிய பெயர் மற்றும் அதன் தெருக்கள் விடுவிக்கப்பட்டவை. இந்த குணாதிசயங்களால் வடமதுரையை கற்ற மனிதர்கள் சிறந்ததாக கருதுகின்றனர். உலகில் காசி போன்ற நகரங்களும் விடுதலை அளிக்கின்றன என்றாலும் மதுரா அவை அனைத்திலும் மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டது. இது பிறப்பு, மௌன விரதம் மற்றும் மரணம் மற்றும் தகனம் மூலம் மனிதர்களுக்கு 4 வகையான விடுதலையை வழங்குகிறது. மதுவனத்தில் உள்ள அந்த ஸ்ரீ கிருஷ்ணபுரி வடமதுரைக்கு நான் என் வணக்கங்களை சமர்ப்பிக்கிறேன். அது அனைத்து புரிகளுக்கும் தெய்வமாகவும், பிரஜத்தின் தெய்வமாகவும், தீர்த்தேஸ்வரியின் தெய்வமாகவும், தியாகங்கள் மற்றும் தவங்களின் தெய்வமாகவும், முக்தியை அளிப்பவராகவும், உயர்ந்த தர்மமான துரந்தரராகவும் உள்ளது. வைதேக ராஜேந்திரா, ஒரே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரில் இருப்பவர்கள் மதுராபுரியின் இந்த மகிமையை ஒருமுகப்படுத்துதல், கட்டுப்பாடு மற்றும் ஒழுக்கத்துடன் கேட்பவர்கள் அவர்கள் எங்கு வாழ்ந்தாலும் வடமதுரையை வலம் வந்த பலனை அடைகிறார்கள். இதில் எந்த ஐயமும் இல்லை.
விதேக மன்னரே, இந்த மதுரா காண்டத்தை எங்கும் கேட்பவர்களுக்கும் பாடுவதற்கும் படிப்பவர்களுக்கும் இயற்கையாகவே எல்லா வகையான செழிப்பும் சாதனைகளும் கிடைக்கும். நிறைய செல்வத்தை விரும்புபவர்களுக்கும் இந்த மதுரா காண்ட 21 முறை தவறாமல் கேட்பவர்களுக்கும் அவர்களின் இல்லம் கதவும் யானையின் செவி குழலால் சித்திரவதை செய்யப்பட்ட பிரம்மாவளியால் அலங்கரிக்கப்படும். இதனை படித்து கேட்கும் பிராமணன் கற்றறிந்தவனாகிறான். இளவரசன் போரில் வெற்றி பெறுகிறான். வைசியன் செல்வத்தின் உரிமையாளராகிறான். சூத்திரனும் தூய்மையாகிறான். அது ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, அதை உன்னிப்பாக கேட்பவர்களின் அரிய ஆசைகள் கூட நிறைவேறுகின்றன. இந்த மதுரா மகாத்மியம் அல்லது மதுரா காண்டத்தை இந்த பூமியில் பக்தியுடன் கேட்பவன் தடைகளை வென்று சொர்க்கத்தின் பிரபுக்களை கடந்து நேராக கோலோகதாமம் செல்கிறான். இது ஸ்ரீ கர்க சம்ஹிதையின் மதுரா காண்டத்தில் நாரத முனிவருக்கும் பகுலாஸ்வ மன்னருக்கும் இடையிலான சம்வாதம் என்று அழைக்கப்படும் உரையாடலில் உருவான மதுராபுரியின் மகத்துவமும் மதுரா காண்டத்தின் நிறைவும் என்ற தலைப்பு கொண்ட 25ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது. பௌஷ்ய மாத மகாத்மியம் என்று அழைக்கப்படும் தை மாதத்தின் 8ஆம் அத்தியாயமான 8ஆம் நாள் கதை இனிதே துவங்குகிறது. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் இந்த வார்த்தைகளை கேட்ட பின்னர் நாரத மாமுனிவர் மிகவும் வருத்தமடைந்தார். ஆனால் இன்னும் கவலை கொள்ளத் தொடங்கினார். நாரத மாமுனிவர் கூறினார், பகவானே, ருக்மிணி நாதரே வைகுந்தத்திற்கு சென்ற போது அதன் பின்னர் அங்கு என்ன நிகழ்ந்தது என்று கூறத் தொடங்கினார். பகவான் ஸ்ரீஹரி அனைவருக்கும் நன்மை பயக்கும் என்பதை தயவு செய்து என்னிடம் கூறுங்கள். அத்தகைய கேள்வியால் மகிழ்ச்சி அடைந்த பகவான் ஸ்ரீமன் நாராயணர் உலகிற்கு மகிழ்ச்சியை தருவதற்காக நாரத மாமுனிவரிடம் இந்த வார்த்தைகளை கூறினார். நாராயணர் கூறினார், நாரத முனிவரே, தேவி ருக்மிணியும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரும் வைகுந்தத்திற்கு சென்ற போது அதிக மாசத்தை தன்னுடன் தங்க வைத்தாள். அங்கே வைகுந்தத்தில் தங்கிய பிறகு அதிக மாசம் நிறைய அனுபவிக்க தொடங்கினார். இறைவனுடன் விளையாடத் தொடங்கினார். மனதில் மகிழ்ச்சி அடைந்த பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அதிக மாசத்தை எல்லா மாதங்களிலும் சிறந்ததாக மாற்றினார். அதை அனைவராலும் விரும்பப்பட வைத்தார். இப்படியாக பக்தர்களான யுதிஷ்டிர மன்னரையும் திரௌபதி தேவியையும் கருணையுடன் கண்டு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அர்ஜுனனிடம் இவ்வாறு கூறினார். அரசரே, துக்கத்தில் மூழ்கி இருந்ததால் தபோவனத்திற்கு வந்த புருஷனை நீங்கள் ஆதரிக்கவில்லை. மேலும் காட்டில் தங்கியதால் அந்த விருப்பமான பிருந்தாவனம் சந்தர்ப்பம் தெரியாமல் போய்விட்டது. சோகமான இதயத்துடன் பீஷ்ம பிதாமகரும் துரோணாச்சாரியாரும் கூட அதை குறித்து அறியவில்லை. நீங்கள் சென்று விட்டீர்கள். வேதவியாசரிடமிருந்து பெற்ற அறிவு வழிபாட்டில் ஈடுபட்டிருந்தது என்பது கூட அவளுக்கு தெரியாது. மிகவும் சக்தி வாய்ந்த அர்ஜுனன் இந்திரபிரஸ்தத்திற்கு சென்றான். ஆனால் அவனது துக்கத்தால் துக்கமடைந்த தாங்கள் உங்கள் விதியின் காரணமாக உங்களுக்கு தெரியாது. இப்போது என்ன செய்ய வேண்டும்? மனிதன் தனது விதியின் விளைவுகளை அனுபவிக்க வேண்டும். மகிழ்ச்சி, துக்கம், அச்சமும் மகிழ்ச்சியும் அடையப்படுவது எப்போதும் அதிர்ஷ்டத்தை நம்புவதால் தான். அரசரே, யுதிஷ்டிரரே, இப்போது உங்கள் துக்கத்திற்கான மற்றொரு காரணத்தை நான் உங்களுக்கு கூறுகிறேன். வரலாற்றின்படி இந்த கதையை கேளுங்கள். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கூறினார், யுதிஷ்டிர மன்னரே, இந்த திரௌபதி தனது முந்தைய பிறவியில் அதிர்ஷ்டசாலியான பிரம்மதேவனின் மகளாவாள். சிறிது காலத்திற்கு பின்னர் அவளுக்கு 10 வயது ஆனது. அவள் தன் தந்தையின் ஒரே மகள். மிகவும் புத்திசாலி, நல்லொழுக்கம் மற்றும் அழகானவள். அவள் தன் தந்தைக்கு மிகவும் பிரியமானவள். தன் அண்டை வீட்டாரான சாக்கியர்களின் மகிழ்ச்சியைக் கண்டு அவள் ஒரு மகனையும் பேரனையும் விரும்பத் தொடங்கினாள். நல்ல குணங்களும் செல்வமும் கொண்ட கணவனாகவும் மகிழ்ச்சியை தரும் ஒரு மகனை நான் எப்படி பெற முடியும் என்று சிந்திக்க தொடங்கினாள். ஆனால் விதி ஏற்கனவே அதை அழித்து விட்டு விட்டது.
நான் என்ன செய்ய வேண்டும்? நான் ஏதாவது முனிவரிடம் செல்ல வேண்டுமா, அல்லது ஏதாவது ஒரு துறவியிடம் சென்று அங்கு வாழ வேண்டுமா? என் அதிர்ஷ்டம் எப்படி உறங்கிவிட்டது? யாரும் என்னை திருமணம் செய்ய விரும்பவில்லை என்பது என் விதியின் காரணமாக என் பண்டித தந்தை கூட முட்டாள்தனமாகிவிட்டார் என்பது மிகவும் ஆச்சரியமான விஷயம். திருமண நேரம் வந்தபோதும் அவர் என் அளவிற்கு ஒரு மணமகனை எனக்கு கொடுக்கவில்லை. என் நண்பர்களுக்கு கணவரின் துயரத்தின் வலியும் கன்னி பெண்ணின் கணவரின் மகிழ்ச்சியையும் தெரியும். அதே போல் என் பகவதி தாய் இவ்வளவு அமைதியற்ற மற்றும் பதட்டமான மனூரில் கவலையால் முன்பு எப்படி இறந்தார் என்று எனக்கு தெரியவில்லை. துக்கம் மற்றும் பற்றுதலின் அலைகளால் அவதிப்பட்ட பெண்ணின் தந்தையான இந்த புத்திசாலி ரிஷி அரசரும் பூமியில் அலையத் தொடங்கினார். ஆனால் கடுமையான முயற்சித்த பிறகும் மகளின் தானம் செய்வதற்கு ஒரு மாப்பிள்ளை கிடைக்காததால் அவர் தனது மனூரில் ஏமாற்றமடைந்தார். தனது மகளின் நிலை கண்டு உடைந்தாலும் தனது சொந்த துரதிருஷ்டத்தாலும் அவரது உறுதியின் கூண்டு உடைந்து அவர் மிகவும் கோபமடைந்தார். பின்னர் அரசர் தனது முழு உடலிலும் ஏற்பட்ட கடுமையான வலியால் கலக்கமடைந்து மூச்சிலிருந்து மூச்சுக்கு உருண்டு இல்லத்தில் வந்து மது அருந்திய பின்னர் மயக்கம் அடைவது போல் தரையில் விழுந்தார். அது போலவே மனுஷருக்கு புரிகிறது. அதன் மகள் துயர நிலைக்கு தனது தந்தையிடம் வந்த நேரத்தில் அவர் மரணத்தின் விளிம்பில் இருந்தார். திடீரென்று தெய்வீக நற்செயல் காரணமாக நடுங்கி கன்னியாதான சம்பவத்தால் மரண பயம் மீண்டும் இல்லாமல் நித்தியத்திற்கும் கர்ம கடமைகளில் மீண்டும் விடுபட்டு உலக ஆசைகளை விட்டுவிட்டு மனதை பகவான் ஸ்ரீஹரியின் மீது ஒருமுகப்படுத்தினார். அந்த புத்திசாலி அரசர் ராஜ ரிஷியானவர் பகவான் ஸ்ரீஹரி புருஷோத்தமனை நினைவில் கொள்ளத் தொடங்கினார். அவர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே, கோவிந்தரே, ஹரரே, முராரே, ராதேஷ்யாமானவரே, தாமோதரரே, தினநாதரே, ஹர்ஷிஸ் கேசவரே, உங்களை நான் வணங்குகிறேன். இந்த உலக முனிவரின் வார்த்தைகளை கேட்டு பகவானின் மகள் இறந்த முனிவரின் ஆன்மாவை எடுத்து கொண்டு விரைவாக பகவானின் வைகுந்த தாமத்திற்கு சென்றார். தனது தந்தையின் மரணத்தை கேட்டு மகள் சத்தமாக அழ ஆரம்பித்து தனது தந்தையின் உடலை தன் மடியில் எடுத்து கொண்டு அழத் தொடங்கினாள். மிகவும் சோகமாக உணர்ந்த அவள் தனது தந்தையின் உயிருடன் இருப்பது போல கசப்புடன் அழத் தொடங்கினாள். மிகவும் மனமுடைந்த அவள், தந்தையே, தந்தையே, யாருடைய ஆதரவில் என்னை விட்டு விஷ்ணுலோகத்திற்கு சென்றீர்கள் என்று கூறத் தொடங்கினாள். தந்தையே, யாருடைய ஆதரவில் நான் தந்தையில்லாமல் வாழ்வேன்? எனக்கு எந்த சகோதரனும் இல்லை, எந்த குடும்ப உறுப்பினரும் இல்லை. என் உணவு மற்றும் உடைகள் குறித்து கவலைப்படுவது என் துறவி தாய் மட்டுமே. இப்போது இந்த நிலையில் நான் இறந்து விடுவேன். இப்போது வாழ்வதால் என்ன பயன்? அவள் அப்படி இப்படி மீண்டும் மீண்டும் அழுவதை கேட்டு அந்த காட்டில் வசிக்கும் பிராமணர்கள், இந்த ஆசிரமத்தில் யார் அழுகிறார்கள்? மிகவும் கருணையுள்ள முனிவரே என்று எண்ணத் தொடங்கினர். பின்னர் துறவி மேதாவி முனியின் மகளின் அழுகை முடிவு செய்து அவர்கள் அனைவரும் அங்கு சென்று மகளின் மடியில் இறந்த முனிவரை கண்டனர். காட்டில் இருந்த அனைவரும் அழத் தொடங்கினர். மகளின் மடியிலிருந்து இறந்த உடலை எடுத்து அதை தகன மைதானத்திற்கு எடுத்து சென்று அந்தேஸ்தி விதியால் அதை சுற்றி ஒரு வட்டம் போட்டு எரித்தனர். அந்த பெண்ணுக்கு விளக்கிய பின்னர் அவர்கள் அனைவரும் தங்கள் இல்லங்களுக்கு சென்றனர். அந்த பெண் தனது சக்தியை அங்கும் இங்கும் செலவழித்து தத்சத், நமோ நாராயண, நமோ நாராயண, ஸ்ரீ கிருஷ்ணாய நமோ நமக என்று உச்சரித்தார். பிரணவத்துடன் கூடிய இந்த மந்திரங்களை அவர் உச்சரித்து முனிவரின் உடலை தகனம் செய்தார். பௌஷ மாதம் என்று அழைக்கப்படும் தை மாத மாஹாத்மியத்தின் 8ஆம் அத்தியாயம் என்று அழைக்கப்படும் 8ஆம் நாள் கதை இனிதே நிறைவடைந்தது.